ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Lumen மைக்ரோ ஃப்ரேம்வொர்க். இந்த Lumen மைக்ரோ ஃப்ரேம்வொர்க் வந்து லாராவால் டிசைன் பண்ணது. ஸோ இந்த Lumen மைக்ரோ ஃப்ரேம்வொர்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏபிஐ எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. லாராவலுக்கும் Lumen மைக்ரோ ஃப்ரேம்வொர்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாராவலில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், அதாவது HTML டிசைன்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணுவோம். பட் இந்த லூமனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏபிஐ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லாராவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாராவலோட சைஸே வந்து ஒரு 30லேருந்து 35 MBக்கு மேலேயே இருக்கும். ஆனால் லூமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். 12லேருந்து 15 MBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த லூமன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லூமன்கிற வெப்சைட் நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ லூமன் கூகுளில் போய் நான் டைப் பண்ணுறேன். லூமன் லாராவல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்துருச்சு. lumen.laravel.comன்றது தான் அந்த வெப்சைட் நேமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் சிம்பிள் எதுக்கு இங்கே எனக்குள்ளே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு லைட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இங்கே லைட் சிம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் லாராவால் டிசைன் பண்ணதுன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதோட டாக்குமெண்டேஷன் போய் நம்ம இதை அடுத்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, லூமன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 6.xன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை வந்து நம்ம போவோம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 7.xன்னு இருக்குது. நம்ம லாராவலும் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.xன்னு தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நம்ம 7.xலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்ற லிங்க்குள்ளே போகிறேன். இன்ஸ்டாலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சர்வர் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7.2க்கு மேலே அல்லது 7.2 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 7.2க்கு மேலே இருக்கிற எக்ஸாம்ப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் அந்த எக்ஸாம்ப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களுக்கு இதில் இருக்கிற அந்த அடுத்துள்ள இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அதில் இன்பில்டாகவே பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்தது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ இன்ஸ்டாலிங் லியூமன், அதுக்கு முன்னாடி நம்ம லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கம்போசர் எப்படி தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இங்கே லியூமனுக்கும் கம்போசர் மூலமாக தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்போசர்னா என்னென்னு தெரியாதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஒரு ரிவ்யூ மட்டும் நான் கொடுக்குறேன் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதை லிங்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா getcomposer.orgன்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகும். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே டவுன்லோட் லிங்க் இருக்கும். கம்போசர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிபெண்டன்சி மேனேஜர். ஸோ டிபெண்டன்சி மேனேஜர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ரிலேட்டடான எந்த ஒரு ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லைப்ரரிஸ் ஃபைல்ஸ், அந்த பிஹெச்பி ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் கம்போசர். அந்த கம்போசர் பார்த்தீங்கன்னா packages.org அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தரும். ஸோ அதை ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் கிளியராகவே புரியும். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, இந்த கம்போசர் செட்டப் ஃபைல் இருக்குங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது php.exe ஃபைலை வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டிய ப்ரௌஸ்னு ஒரு ஸ்டெப் வந்து கேட்கும். அந்த ப்ரௌஸ் ஸ்டெப் வரும்போது அதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸாம்புக்குள்ளே htdocsக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்புக்குள்ளே இங்கே பிஹெச்பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த பிஹெச்பின்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா php.exeன்னு ஒரு ஃபைல் இருக்கும், இங்கே இருக்குது. இதை நீங்கள் அந்த கம்போசர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். அதை பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கம்போசர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த கம்போசரை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது கம்போசர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து என்னோட சிஸ்டத்தில் வந்து ஜிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் இதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் என்னோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பெருசாக காட்டுறதுக்காக நான் வந்து ஜிட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிட் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டாலும் நீங்கள் ஜிட்டுன்னு டவுன்லோடுன்னு போட்டிங்கனாலே அதோட வெப்சைட் வந்துடும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் நான் கம்போசர் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கம்போசரோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறது நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது கம்போசரோட வெர்ஷன் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு கம்போசர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு கம்போசரோட வெர்ஷன் வந்திருக்கு. இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்போசர்
இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்றதை அடுத்து பார்க்கலாம். ஸோ கம்போசர் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நம்ம லூமன் இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த லூமன் இன்ஸ்டாலர் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு லூமன்ற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எங்கே வேணால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை உங்கள் சிஸ்டத்தில் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ இந்த கமெண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம். இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த லூமன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலரை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கம்போசரில் இன்ஸ்டாலருக்கான கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். அது இப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கம்போசருக்கு அப்புறம் நீங்கள் குளோபல் ரெக்வயர்னு கொடுக்கும்போது அது சிஸ்டத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமே அது வந்து கான்ஃபிகர் ஆயிடும். நீங்கள் வெறும் கம்போசர் ரெக்வயர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு மட்டும்தான் அது வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ எதுக்கெல்லாம் குளோபல் கொடுக்கணுமோ அதுக்குலாம் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் குளோபல் தான் கொடுத்தாகணும். ஸோ அந்த இன்ஸ்டால் எனக்கு வந்து கம்பல்சரி சிஸ்டம் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகணுன்றதுக்காக நான் கம்போசர் குளோபல் ரெக்வயர்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த கம்போசர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சவொடனே இந்த ஸ்டெப் போட சொல்லியிருக்காங்க, லியூமன் நியூ பிளாக்னு சொல்லி. அது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனவொடனே இந்த கமெண்டை போடணும். இதுக்கான டெஃபனிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த கீவேர்டுக்கான டெஃபனிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லியூமன் நியூ அப்படிங்கிறது வந்து கமெண்ட், அண்ட் அந்த லியூமன் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி வந்து நீங்கள் என்ன டைரக்டரி நேம் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே அந்த லியூமன்ற ஃப்ரேம் ஒர்க் வந்து டவுன்லோட் ஆகிவிடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லியூமன் நியூ அப்படிங்கிறது வந்து கமெண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோல்டர் நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து Laravel/Lumen வரைக்கும் இது வந்து கமெண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபோல்டர் நேம் கொடுக்குறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். இது வந்து பேசிக்காகவே Laravel வந்து நம்ம இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். Laravel தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். Laravel பார்க்காம டேரெக்டாக Lumen வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் தெரியும். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிறது கமாண்ட். இது ப்ரிப்பர் டிஸ்ட்னா நம்ம வந்து என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் எந்த வெர்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா அது லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுவே எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன பேக்கேஜ் நம்ம டிபெண்டன்சி மேனேஜர் நம்ம கம்போசரில் என்ன பேக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜ் வந்து அந்த வெண்டர் ஃபோல்டரில் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து Laravel/Lumen அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபோல்டர் நேமோ அதை கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து டவுன்லோட் ஆகிவிடும். ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து இன்ஸ்டாலர் வந்து நேரம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த Laravel நியூ பிளாக்ங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் அதனையும் நான் கொடுத்து நான் இங்கே டவுன்லோட் போட்டிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இது டவுன்லோடு ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த டெர்மினலில் வந்து இந்த கர்சர் இப்படி வந்து பிளிங்க் ஆகணும். அப்படி பிளிங்க் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இது வந்து சில நேரம் வந்து நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இங்கேயே பிளிங்க் ஆகிட்டு நிற்கும். அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த டெர்மினல் வந்து நின்றுச்சுன்னா மட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இல்லைன்னா மறுபடியும் அதை ஃபோல்டரை டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து Lumen ஃப்ரேம்வொர்க் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை வந்து நான் சப்ளிம் எடிட்டரில் அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளாக்ன்ற ஃபோல்டரை நான் சப்ளிமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே HCDocsலேருந்து நான் அதை வந்து சிடினா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ சிடி பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிளாக்ன்ற டைரக்டரிக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த Lumen ஃப்ரேம்வொர்க் நீங்கள் பேசிக்காகவே Laravel ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா PHP ஆர்டிசன் சர்வ் அப்படின்னு சொன்னோன்னே அது ரன் ஆகிடும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. நிறைய கமெண்ட்ஸை வந்து இதில் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் சர்வீஸ் நாட் டிஃபைன்டுன்ற மாதிரி எரர் வருது. ஸோ இதில் எப்படி நம்ம இந்த Lumen ஃப்ரேம்வொர்க்கை ரன் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து அங்கே கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா PHP -s localhost :8000 இந்த மாதிரி கொஞ்சம் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன போர்ட் நம்பர் கொடுக்குறோமோ அந்த போர்ட்டில் வந்து அது ரன் ஆகும். ஸோ இதை நம்ம என்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ என்ன நம்ம PHP வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம், எந்த ஃபோல்டரில் உள்ள எந்த ஃபைலை பாயிண்ட் பண்ணுதுங்கிறது முதற்கொண்டு இதில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த போர்ட்டில் போய் நம்ம இப்போ இதை செக் பண்ணணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா Lumen 7.1.1ன்ற மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்ஸுன்ற ஃபோல்டரில் உள்ள web.php தான் உங்களுக்கு பாயிண்ட் ஆகும். ஸோ இந்த web.phpன்ற ஃபைலில் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தடில்
வெறும் ஸ்லாஷ் மட்டும் வந்துச்சுன்னா அந்த அந்த ஆப்போட வெர்ஷன் டிஸ்ப்ளே ஆகணும்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதில் வந்து இந்த லூமன் ஃப்ரேம் ஒர்க்குன்றது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் இதை நம்ம ஹைட் பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற வேர்டு வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் பெண்டார்னு ஒரு ஃபோல்டர் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த composer.json என்னென்ன டிபெண்டன்சி ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்போசரில் வந்து நம்ம லூமன் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதோட வெர்ஷனோட சேர்த்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறது இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம பேசிக்காக இந்த ஃபோல்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லாராவலில் வந்து பார்த்தீங்கன்னா kernel.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஹெச்டிடிபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடிபிக்குள்ளே kernel.phpன்ற ஃபைலே கிடையாது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ரவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்ஸில் வந்து web.phpன்ற ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. நீங்கள் லாராவலில் பார்த்தீங்கன்னா web.php வந்து வெப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. API.php API எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. channel.php சேனல் ரிலேட்டடான ரவுட்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் web.php மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்ன்ற ஃபோல்டரே கிடையாது. ஸோ லாராவலில் வந்து கான்ஃபிக் தனியாக ஃபோல்டரே கொடுத்துருப்பாங்க. இதில் கான்ஃபிக் தனியாக ஃபோல்டர் கிடையாது. எல்லா கான்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப்பில் app.phpக்குள்ளே தான் வச்சு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ரவுட் அந்த web.php ஃபைலை லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம லூமன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதோட டைரக்டரிஸ் என்னென்ன ஃபோல்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.